అయితే செல்லக்குட்டிங்களா, ஸோ நம்ம இதோட முடிச்சோம்ல அந்த கல்யாணப்பெல்லாம். இதோட முடிச்சோம்னா, ஸோ இந்த மாதிரி தயங்குக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ தயங்கு இதை கேட்டு செம ஷாக் ஆயிருப்பான். ஸோ இதோட முடிச்சிருந்தா அங்கே கதைக்குள்ளே போகலாம். தயங்கு இதை கேட்டோன்னா செம ஷாக்கு. என்னடா சொல்கிற, ஆக்சிடென்ட் நடந்துச்சா? ஆமாண்ணா, அதெல்லாம் முடியலண்ணா, ரொம்ப லாஸ் ஆகுதுண்ணா. அவன் அண்ணன் கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான் காலில். ஸோ தயங்கு இதை கேட்டுட்டு, சரி இரு நானே வரேன், எங்கே இருக்க? இந்த மாதிரி அவன் தம்பிகிட்ட கேட்டானே. ஸோ அவன் தம்பியும், அண்ணா நான் சென்ட் பண்ணுறேன், அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன், சீக்கிரம் வந்துடுண்ணா. சரி சென்ட் பண்ணி தோலை சீக்கிரம். அவனோட தம்பியும் அவன் மொபைலுக்கு, அவங்க அண்ணன் மொபைலுக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணிடுறான். ஸோ தயங்கதை பார்த்துட்டு, சரி வரேன், அங்கே வரேன், 5 minutesல அங்கே இருப்பேன். தயங்கு அவன் தம்பிகிட்ட இந்த மாதிரி சொன்னானே, சீக்கிரமா நான் என்னால் முடியல. சரி நான் வரேன், நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செம கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கான் தயங்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகி முடிச்சுட்டு ஸோ அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போயிடும் காரை எடுத்துகிட்டு. ட்ராவல் ஆகிட்டு இருக்கான் நம்ம தயங்கு தான். இந்த சைடு நம்ம ஜிமினோ அண்ட் ஜேகேவும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஜிமின் தான் ஜேகே பார்த்துட்டு, ஜேகே என்னடா செம்மையா அடிச்சு தூள் கிளப்புறாங்க ஆக்டிங்கில், இவன் சின்ன பையன் நான் கூட யோசிச்சேன்டா, ஆனால் இவ்வளோ பெரிய ஆக்டர் தலைவாவா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல மச்சான். அண்ணனையே நடிச்சு எப்படி ஏமாத்தி கவுத்தி போட்டான் பாரு. ஜிமின் நம்ம ஜேகே சொல்லிட்டு இருக்கான். ஜேகே ஜிமினை பார்த்துட்டு, ஜிமினோ வந்த வேலையை மட்டும் பண்ணி அவன் பண்ணுறான், புட்டுங்கிறான், ஆக்டிங் பண்ணுறான், மயிரா பேசிட்டுன்னு வச்சுக்கோ சாவடிச்சிருவேன். ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜிமினை திட்டே விட்டுறான். ஸோ ஜிமினை ஜேகே பார்த்துட்டு, ரைட்டா நீ மச்சான் ஜேகே நீ டென்ஷன் ஆகாத விடு, நான் எதுவும் சொல்லல, நான் அமைதியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிமின் அமைதியாகவே இருக்கான். இந்த சைடு நம்ம தயங்கு அவன் தம்பி சொன்ன இடத்துக்கே வந்து ரீச் ஆயிடான். அவங்க காரை விட்டு இறங்கிட்டு அப்படியே பார்க்குறான், சுற்றி முற்றி பார்க்குறான். ரொம்ப அமைதியாக இருக்கு அந்த பிளேஸே. தயங்கு அப்படி அவன் தம்பிக்கு தான் கால் பண்ணுறான். ஆனால் ரிங்கு போகுது, ஆனால் எடுக்கலை. ஸோ தயங்கு செம்ம கடுப்பாயிடுது. மயிர் ரிங்கு போது எடுக்க மாட்டேங்கிறான். இன்னும் மயிர் பிடிங்கிட்டு இருக்கான் தள்ளியே. செம்ம கொலவெறி காலில் கோத்தில் இருக்கான். அப்படியே பேசிகிட்டு இருக்கான் அவன் தம்பியை கழுவி ஊற்றி. ஸோ அப்படியே சைடில் ஒருத்தவங்க கிளாப் பண்ணிக்கிட்டே நடந்து வராங்க. ஸோ தயங்கும் பார்க்குறான். அந்த கிளப் பண்ணி தட்டிட்டு வர அந்த பர்சன் வேற எல்லாம் நம்ம ஜேகே தான். ஸோ தயங்க பார்த்துட்டு, மாஃபியா கேன் தயம், உன் தம்பிக்கு பொண்ணு நான் இப்படி துடிச்சு ஓடி வர, உன் தம்பி நான் அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஜேகே இந்த மாதிரி நம்ம தயங்கிட்ட கேட்டோன்னு. ஸோ தயங்கு ஜேகே பார்த்துட்டு, மாம்ஸ் பேசுகிற, என் தம்பிக்காக நான் துடிச்சு ஓடி வந்தேன்னு நினச்சியா? வாய்ப்பே இல்லை, நீ இவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலையே. தயங்கு நக்கலா சிரிச்சுட்டு பேசிட்டு இருக்கான். சுஜிக்கு செம்ம காண்டாது. என்ன சொல்ற, என்ன மாத்தி பேசிட்டு இருக்க? சேச்சா நான் மாத்திலாம் பேசல இன்ஸ்பெக்டர், கரெக்டா தான் பேசுறேன். ஜேகேவும் தயங்கும் இந்த மாதிரி பேசிட்டு போது ஸோ 2 பேர் பர்சன் வெளியே வராங்க. தயங்கோட தம்பியும் ஸோ ஜேகேவோட மச்சான் ஜிமினும் வரான். தயங்கு பார்த்துட்டு, அடடா நீயும் இங்கதான் இருக்கியா ரசா, இன்னும் சாகலையாடா தம்பி அப்படின்னு கேட்குறான் நம்ம தயங்கு. ஸோ வீட்டே செம ஷாக்கு, என்ன இப்படி கேட்டுட்டான் நம்மளை பார்த்து அப்படின்ட்டு அப்படி செம ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கான். ஸோ தயங்கு பேசிக்கிட்டே இருக்கான். தம்பி நீ இன்னும் போய் சேரல, இன்னும் உசுரை கையில் பிடிச்சிட்டு இருக்கியா என்ன? என்கிட்ட காலில் பேசின, அண்ணா என்னால் முடியலண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா அப்படின்ட்டு என்னமோ டைலாக்கா விட்டியேடா. தயங்கு ரொம்ப நக்கலாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கு இதெல்லாம் கேட்கும்போது செம கொலவெறி காண்டாது. எனக்கு அதை விட செம காண்டாது. அவன் அண்ணனை பார்த்துட்டு, அண்ணா என்னண்ணா என்னை பற்றி இப்படி கேட்டுட்டீங்க, வேற எப்படி ராசா கேட்குறது, உன்னை இப்படிதான் கேட்க முடியும், நீ போய் சேரல, நான் வேணா அவனை போய் சேர்த்துட்டான் மேலே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அவன் தம்பி கிட்ட. ஸோ அவன் தம்பி அவன் அண்ணனை பார்த்துட்டு, என்னண்ணா இப்படிலாம் தம்பியை பார்த்து இப்படி பேசிகிட்டு இருக்க அண்ணங்காரனே, எப்படிப்பா சொல்கிறது உன்னை பார்த்து? டேய் எச்சக்கழுத நாயே, எனக்கு தெரியாமல் உன் வேலையை காட்டுறியா நீ? எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? எல்லா விஷயமும் தெரியும். தயங்கு இந்த மாதிரி அவன் தம்பியை பார்த்து இந்த மாதிரி சொன்னா அவன் தம்பிக்கு அவ்வளோதான் அள்ளு விட்டுருச்சு. ஐயோ மொத்த விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, இவனுக்கு எப்படி தெரியும் நீ சொல்லிட்டு அப்படியே குழப்பமா நின்று அப்படியே பயத்தில் நின்றுட்டு இருக்கான் அவன் முன்னாடி. ஸோ இந்த சைடு நம்ம ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, இவனுக்கு எப்படி தெரியும், எப்படி யோசிச்சுட்டு இருக்கான், எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஸோ ஜிமினும் அதே குழப்பத்துல தான் யோசிச்சுட்டு இருக்கான். என்னோட தம்பி தான், என்னன்னா பேசுற புரியல, என்ன தெரியும்,
அப்படின்னு பதட்டமாக கேட்குறான். தயங்கு அவன் தம்பியை பார்த்துட்டு, அடடடடா என்னம்மா ஆக்டிங் போடுற தம்பி, ஆக்டிங்கில் நீ பெரிய ஆளு தான்டா. என்ன பேசுகிற என்ன சொல்கிறேன்னு உனக்கு தெரியல? ஏய் விடு, நானே சொல்கிறேன். தயங்க அவன் தம்பிக்கிட்ட எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகேவும் ஜிம்மினும் இதை கேட்டுட்டு தான் இருக்காங்க. கூட பிறந்த தம்பினால நானும் விட்டேன். ஆனால் உன்னை சின்ன பையன் சொல்லிட்டு நம்பிட்டு ஏமாந்து போடுற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய முட்டாளா? நீ என்ன நினச்சிருப்ப? அண்ணன் என்ன சொல்லான்னு நம்பிடுவான் அதானே நினச்சிருப்ப. அதான் நீ மிஸ்டேக்கை விட்டுருக்கடா தம்பி. என்ன சொன்னாலும் நம்பிட்டு என் தம்பிக்கு அப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுச்சா, அச்சோ அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், இந்த வந்துடுறான் உன்னை பார்க்க அப்படி நினச்சியா? சொல்லாமே நீ நினச்சிருப்ப நான் அவ்வளோ பெரிய இழுச்சவாய் முட்டான்னு நினச்சியா? நிற்கிறானே இந்த இன்ஸ்பெக்டர் ஜிகே, இவன்கிட்ட பேசுறது இவன்கிட்ட பழகுறது, ஜிகேவோட தங்கச்சியை நீ லவ் பண்ணுறது, இந்த ஜிமின் கிட்ட பேசி பழகுறது, ஆஸ்டன் போட்டு பிளான் பண்ணி நடிச்சு என்னை ஏமாற்றி இங்கே கூப்பிட்டு வர வச்சு பிளான் பண்ணி பிடிக்கிறது, அதான் எங்க எல்லாத்தையுமே போட்டு வைக்கிறான். எல்லாரும் இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கே செம்ம கன்ஃபியூஷன் ஆயிடுது. ஜிமினுக்கு அதை விட குழப்பமா இருக்கு, எப்படா இவனுக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஈக்கெல்லாம் அள்ளி விட்டுருது, பயம் வந்துடுது அப்படியே அவன் அண்ணன் மேல. எங்க எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு, அப்படியே ஒண்ணு விடாம எல்லாம் சொல்றான் நம்ம தயங்கு. என்னடா தம்பி போதுமா, நீ மறைச்ச விஷயத்தெல்லாம் கரெக்டா ஒண்ணு விடாம சொல்லிட்டேன்னா இன்னும் வேற ஏதாவது கேள்வி பதில் வேணுமா? நம்ம தயங்கி அப்படின்னு நக்கலா கேட்குறான். ஈவில் ஸ்மெல் பண்ணிட்டு நம்ம தயங்கு அம்மவி அவனுக்கு அள்ளு விடுது, பயமாயிடுது அவங்க அண்ணன் பார்க்கவே. இந்த சைடு நம்ம ஜிம்முன்னு நம்ம ஜிகே கூப்பிடுறான். மச்சான் ஜிகே, என்னடா இவன் எல்லாத்தையுமே புட்டு வைக்கிறான், ஒரு விஷயம் கூட விடல, அவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறான். நம்ம பிளான் பண்ண விஷயம் கூட இவனுக்கு தெரிஞ்சிருச்சு, இப்படா தெரிஞ்சிருக்கோம்? எனக்கே தெரில ஜிம்மனா, எனக்கு எப்படி இவ்வளோ விஷயங்கள் எதுவும் இவன் சொல்லியிருப்பான்னு கூட எனக்கு ஒன்றும் புரியலை. நீ குழப்பமாக தான் நின்றுட்டுருக்கேன் ஜிம்மனா, வாயை மட்டும் கம்மிரு. தயங்க அவன் தம்பியை பார்த்துட்டு, இருடா உனக்கு நான் கவனிக்கிறேன், இதுக்கு முன்னாடி என் மாம்ஸ் இருக்கான், அவன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். தயங்க இந்த மாதிரி அவன் தம்பிகிட்ட சொல்லிட்டு இப்போ ஜிகேட்ட பக்கத்தில் வந்துட்டு, பட் ஜிகே உனக்கு ஒரு கால் வரல, வந்திருக்கணுமே. என்ன சொல்கிற? புரியலையா? ஃபோன் கால் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஜிகேக்கு ஒரு கால் வருது. ஸோ ஜிகேவும் பார்க்குறான், தயங்க அப்படியே ஈவில் ஸ்மெல் பண்ணிட்டு, என்ன பார்க்குறேன், என்ன ஏன் பார்க்குற, அட்டன் பண்ணு. ஜிகேவும் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறான். அண்ணா காப்பாத்துனா அப்படின்ட்டு அவள் பதட்டமாக பேசிகிட்டு இருக்கா. ஜேகே இந்த குரலை கேட்டோன்னா செம்ம ஷாக் ஆயிடுறான். ஓகேடா, இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். எங்க அடுத்து என்ன கேம் எல்லாத்துக்கும் காட்ட போகிறான். ஜேகே எதுக்கும் அந்த குரலை கேட்டோன்னா செம்ம ஷாக் ஆனால் அது யார் குரல், ஜேகேக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுது, அடுத்து என்ன பிரச்சனை ஆக போகுது, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். கிளம்புற டைம் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ சார், எங்கள் பிஷப்பு. பாய்.